வணக்கங்க. அடக்கமுடையார் அடக்கமுடையார் அறிவிலர் என்றெண்ணி அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதம் வேண்டாம். கடக்க கருதவும் வேண்டாம். மடத்தலையில் மடத்தலையில் ஓடு மீன் ஓட ஓடு மீன் ஓட உரு மீன் வரும் வரை உரு மீன் வருவரை பாடி நிற்குமா கொக்கு. பாடி நிக்குமா கொக்கு. இதுக்கு என்ன விளக்கம்? என்னங்க இது? நீர் ஓட இருக்கா? ஆமா. அதுல ஏராளமா தண்ணி ஓடிட்டு ஓடியாந்து ஓடிக்கிட்டு ஓடியாந்துட்டு சில்வடியா. அதுல குஞ்சு மீன், சின்ன சின்ன மீன், பெரிய மீன் எல்லாம் கலந்து ஓடி கலந்து ஓடும். அப்பா இந்த கொக்கு இருக்க அப்படியே ஒத்த கால ஒரே காலில் நிக்க இப்படி தூக்கிட்டு. ஆமா. ஏன் நிக்குது? குஞ்சு மீன் ஓடிட்டு ஓடியாந்து சின்ன சின்ன மீன் ஓடுது. அதை கொத்தி கொத்தி தின்னா சாப்பிட்டா வறு அடையாது. உரு மீன். உரு மீன். உரு மீன் என்ன? பெரிய மீன். பெரிய மீன் எப்ப வரும் வரும் வரும்னு ஒத்த கல்ல காத்துக்கிட்டு இருக்குமா? பெரிய மீன் வந்தா அப்படியே கொத்தி அப்படியே சாப்பிடும். பசியா சரிங்க. வயிறு நிறைஞ்சிடும், நிறைத்து விடும். அப்புறம் பறந்து செல்லும். ஆமா, அதான் பண்ணும். ஆமாங்க. அது போல இங்க அமர்ந்திருக்கிறார்களே பெரியவர்கள், சரிங்க, இவங்களாம் யாரு? கொக்கு மாதிரி. கொக்கு மாதிரி அமைதியா உட்காந்து இன்னைக்கு என்ன நாடகம் வச்சிருக்காங்க. அதுல தலைமையா என்ன வேடம் வருது? அவர் என்ன பாடலை பாடுகிறார்? என்ன அதாவது வசன காவியங்களை பேசுகிறார். அந்த அமைதியா அந்த கொக்கு மாதிரி அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி போகட்டும். சரிங்க. இப்பேற்பட்ட பெருத்த மனிதர்கள் சூழ்ந்த சபை உண்டாக வந்தீங்களா? நான் யார்? என் அருமை என்ன? பெருமை என்ன? ஏதாவது விளக்கம் தெரியும். சத்தியா என்னால் 7 தீவுகளாக சிருஷ்டிக்கப்பட்டதே இந்த உலகம். எத்தனை தீவு? 7 தீவு. என்னென்ன தீவு? நாவல் தீவு, நாவலத்தீவு என்று சொல்லுவாங்க. சம்புத்தீவு, சம்புத்தீவு, லட்சத்தீவு, சான்மலைத்தீவு, விசைத்தீவு, கிரௌஞ்சத்தீவு, உட்கரத்தீவு. எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல 7 தீவுகள் தான் இந்த உலகமே. 7 தீவு தான். ஆனா உலக வரலாற்றில் 7 தீவுகளையும் 7 கண்டங்களாக குறிப்பிடப்பட்டது. 7 கண்டம் என்னென்ன கண்டம்? ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், வட அமெரிக்கா கண்டம், தென் அமெரிக்கா கண்டம், ஆஸ்திரேலியா கண்டம், இப்படி 7 கண்டம்
இந்த உலகமே உலகமே 7 கண்டங்களா பிரிக்கப்பட்டது. ஆமா சரிங்க. இந்த 7 கண்டத்துல மனிதனே வாழாத கண்டம் எது? ஆசியா கண்டம், அண்டார்டிகா கண்டம், அண்டார்டிகா கண்டம், மிக சிறிய கண்டம் ஆசியா கண்டம், ஆஸ்திரேலியா கண்டம், மிக பெரிய கண்டம் ஆசியா கண்டம். கண்டம் ஆசியா கண்டத்துல தான் நம்ம இந்தியா இருக்குது. ஆமா இந்தியாவில அதாவது ஈரேழு 14 உலகம். ஈரேழு 14 உலகம். கீழே உலகம். ஆமா. கீழே 7 உலகம். மத்தியமம். மேலே 7 உலகம். அவளியாகிய 56 தேசம். மேலே 7 உலகம். மேலே 7 உலகம். பூலோகம், பூலோகம், உபர்லோகம், உபர்லோகம், சுவர்லோகம், சுவர்லோகம், சனலோகம், சனலோகம், தபாலோகம், தபாலோகம், காலோகம், காலோகம், சத்தியலோகம், சத்தியலோகம். மேலே 7 உலகம். கீழே 7 உலகம். 7 உலகம். அதல, அதல, வித்தல, வித்தல, சுத்தல, சுத்தல, நிராதல, நிராதல, தராதல, தராதல, மகாதல, மகாதல, பாதாளம். கீழே 7 உலகம். 7 உலகம். கீழே 14 உலகம். 14 உலகம். ஆமா. இது சத்தியலோகத்தில் எனக்கு என்ன வேலை? என்ன வேலைங்க? பால்கடல், பால்கடல், நெய்கடல், நெய்கடல், சக்கரக்கடல், சக்கரக்கடல், உப்புக்கடல், கருங்கடல், கருங்கடல், தண்ணீர் கடல், ஒண்ணு சொல்லுங்க. தண்ணீர் கடல், கூட சொல்ல முடியும். திருப்பாக்கடல், திருப்பாக்கடல். இப்படி சொல்லக்கூடிய திருப்பாக்கடலில் பள்ளி கொண்ட ஸ்ரீ பகவான் நாராயணன் முந்திய நாராயணன் உந்தியில் உதித்த உதித்த சத்திர்முகன் என்னும் சந்திரமுகன் என்னும் ஐயனாகிய பிரம்மதேவன். ஐயனாகிய பிரம்மதேவன். சரிங்க. எனக்கு என்ன வேலை? என்ன வேலை? அதாவது வேதங்கள் எத்தனை? 4 வேதம். ரிக், ரிக்கு, யசுர், யசார், சாமம், சாமம், அதர்வணம். அதர்வணம். 4 வேதத்தையும் கைக்கொண்டு யானை முதல் சரிங்க. யானை முதல் யானை முதல் எறும்பு கடை 84 நூறாயிரம் ஜீவத்தந்துக்கள் தத்துக்களையும் திஷ்டிப்பு செய்யக்கூடிய திஷ்டிப்பு கட்டம். படைக்கக்கூடிய நீங்க தான். ஆமா, படைக்கும் கடவுள். படைக்கும் கடவுள் நீங்க தான். படைத்தல், காத்தல், காத்தல், அழித்தல். அழித்தல். மும்மூர்த்தி தேவர்களில் மும்மூர்த்தி தேவர்களில் முதல் தேவன் தேவன் ஐயனாகிய பிரம்மதேவன். ஐயனாகிய பிரம்மதேவன். ஆமா. ஜீவராஜிகளை படிச்சவரு. ஆமா. பொட்டிக்காரர் படிச்சது. அதுவும் நான் தான். நம்ம தாளக்காரர் படிச்சது. அதுவும் நான் தான். தாளக்காரர் படிச்சது. அதுவும் நான் தான். வெட்டிக்காரர் படிச்சது. ஒன்னியும் நான் தான். நீங்க படைக்கிற வெள்ளியும் உங்க அப்பா என்ன தேடி கம்பத்துல போய் கருப்பு உங்க அப்பனை படிச்சுட்டே நான் தான். ஏமா நான் போயிட்டு பாருங்க கூத்து யாரா இருக்கேம்மா சேர்ந்தமா காலையில சர்வேர் இட்டாந்து நான் அளந்து விட்டு விட்டுக்கு போறேன். ஏமா இன்னைக்கு சண்டை கூட நான் போயிட்டு பாருங்க. என்ன படிச்சது? நான் தான்டா. எங்க அப்பா படிச்சது. உங்க அப்பனை படிச்சது நான் தான். ஓ எங்க அம்மா அடிக்கடி ஒண்ணு பத்தி சொல்லுவாங்க. இந்த படைக்கும் கடவுள் பெருமையா சொல்லுவாங்க. உன்னை பத்தி எங்க வீட்டுல எங்க அம்மா சொல்லுவாங்க பாரு. கோயில் கட்டி கும்பிடணும் உனக்கு. ஆமாண்டா. இந்த படைக்கும் கடவுளாச்சா உண்டுதான் தம்பி. அந்த கோழி குட்டி தடுத்து இருந்தா போது காசு நான் தர காலையில குழம்பு வச்சு சாப்பிட்டு என்னன்னு கேளு. எங்க அம்மா சொல்லுவாங்க நான் ஒரு தவறு செய்தேன்னா எங்க அம்மா ஒண்ணு பத்தி பெருமையா சொல்லுவாங்க. கொஞ்சம் படிச்சவனை பார்த்தா இந்த விளக்க மாத்தா ஏதான் அடிப்பேன். கொஞ்சம் படிச்சவனை பார்த்தா இந்த மரத்தாளி ஏதான் அடிப்பேன். நான் என்னடா செய்தா? நான் என்ன செய்யா? உங்க அம்மா என்ன செய்யறாங்க? என்ன சமாச்சாரம் எழுதுறாங்க? ஏய் ஓ ஏன் தவறு ஒண்ணு கவரு. ஏன் தவறு ஒண்ணு இல்லடா. பின்னால இந்த பிடிப்பது முன்னால பார்ப்பது நொண்டியாவும் முடவுமாவும் கூணாவும் குருடாவும் நொண்டியாவும் அவங்க முன் ஜென்மத்துல என்ன பாவங்களை செய்தார்களோ சரிங்க அந்த பாவத்திற்கேற்ப கர்மை வினை கேட்ப அதாவது அவ்வாறு ஊய்வினை எப்படி எப்படியே உருவம் அமைதா அவங்க தலைவி அழகா ஒருத்தர் அழகாவும் ஒருத்தர் அழகில்லாதவும் கல்யாணத்துக்கு காய் அறிவிக்க என்ன காலம் நீட்டி கொடுத்தேன். ஒருத்தர் அழகாகவும் ஒருத்தர் அழகில்லாதவங்கள அப்படி நான் படைப்பது கிடையாது. அது அவங்க தலைவி தலைவிதி. ஒரு பூ உலகில்
வடிமுடைய வடிமையடாய் உருக்கொண்டு பூர்வகித்தல் 1 கோடி பாவம் செய்தார் ஒரு பெண்ணா பிறப்பார். சரிங்க. காணவே 2 கோடி பாவம் செய்தார் தன் கணவனோடு உரையாமல் விதவையாவார். மூர்க்கமாய் 3 கோடி பாவம் செய்தார் உலகில் மலடி என நாமம் எடுப்பார். எரியவே 4 கோடி பாவம் செய்தார். தெரிசிரிக்க விபச்சாரத்தில் தொழில் செய்வார். இதெல்லாம் அவங்க தலைவி. ஆமா சரிங்க. வெண்டா பிறந்துட்டா அவங்க பாவப்பட்ட ஜென்மம் உண்டுதான். அவங்கள யாரும் கேவலப்படுத்தி பேசக்கூடாதுங்க. அவங்க ஒரு தவறே செய்தாலும் அது அவங்க தலையில போட்டு விதி. அது அவங்கள கேவலப்படுத்தி நீ பேசினா சரிங்க அந்த பாவ தோஷங்கள்லாம் ஒன்னுக்கு சேரும். 7 ஜென்மத்துக்கு சொல்றோம். ஒரு பெண்ணை எட்டி உதைச்சா அந்த வீட்டுல மகாராஜா அப்பயே போயிடும். எட்டி உதைக்க கூடாது. பொம்பளையே எட்டி உதைக்க கூடாது. நகரை ஈத்து போட்டு அடிக்கூடாது. பெண்களை அப்படி செஞ்சா அந்த வீட்டை விட்டு லட்சுமி தேவி வெளியே புடுதுன்னு அர்த்தம். ஆமா நீ அம்மா சம்பாட்டாலும் இப்படி வரும் இப்படி போகும் தங்காது. ஆமா அப்பேற்பட்ட மதிக்க தகுந்த சரியா ஒரு ஆள் யாரான அந்த பெண்கள் தான். அவங்கள மதிச்சாதான் உனக்கு அங்க. ஆமாங்க அப்படி இருக்க. என் மனைவி பேரு என்ன பேரு? கல்விக்கோ மனைவி பேர் என்ன? தட்டுவாணி. சண்டையில் தான் பேசுவாங்க. கோடி தட்டுவாணி. ஆமா கோடி தாடு மாறி கோடி குடிசைக்காரி அப்படின்னு பேசுவாங்க. முன்னாடியே போய் தட்டுவாணி என்ன தட்டி சண்டையில பேசிக்கிறது தான் அது கிடையாது. அப்புறம் 1000 இதை கொண்ட தாமர தட்டில் அமரக்கூடியவள் கலைவாணி. தட்டில் பிளஸ் வாணி. தட்டுவாணி என்பார்கள். தாமரை புஷ்பம் இருக்கா அதுக்குதான் தாமரை தட்டு. சண்டை நடந்து உங்க ஊர்ல யாராவது தட்டுவாணி கொண்டாடி கேட்டா கோஷிக்காத. சாமி பேரு கோடி தட்டுவாணி கோடி குடிசைக்காரி கோடி ஜாடு மாறி அப்படின்னா கோஷி கூடாது. அதான் சாமி பேரு. சொல்றேன் நான். தேவடியான்னு கேட்டாலும் தவறு இல்லை. அடுத்து தவறு இல்லை. பரவாயில்ல. தேவர்களுக்காக அடியார் அடிபணிந்து தொண்டு வேலை செய்யக்கூடியவன் தேவர் அடியார். அததான் தேவடியா அப்படி தெரியாது சொல்றது. அதெல்லாம் கொச்சை தமிழுக்கு போய் பொண்டாட்டி உட்கார வச்சு சொல்லி ஊர்ல யாராவது தேவடியா அனுபவிச்சுக்காத. தட்டுவாணி அனுபவிச்சுக்காத. ஆமாண்டா குடிச்ச காய்ச்சின்னா அத நீ கொச்சை தமிழ்ல தேவடியா அப்படின்னு அத நீ பொருள் வந்து தூய தமிழ்ல பாத்தீங்கன்னா தேவர் அடியார். இப்ப ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி? நான் என்ன நினைக்கிறேன், பக்கத்து வீட்டு பையனை கூட்டு தினம் 200 கொடுத்து போய் கோட்டை குடிக்கிறான்னு சொன்னா நம்ம பையன் தானாவே குடிப்பான். தானே வாழ்ந்துருமாது அவன் குடிப்பான். அப்படி கிடையாது. அப்புறம் எப்படி? ஊரார் பிள்ளை ஒட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும். அது எப்படிங்க? அதென்ன நாம திருமணம் செய்துட்டு வரமே வாய்க்கே துணைவி மனைவி இருக்கால அவதான் ஊரார் பிள்ளை. ஊரார் பிள்ளை. ஆமா அவன் எங்கேயோ பிறக்கிறா எங்கேயோ வளர்றான். அவளை நாம கட்டிட்டு வந்து அந்த பிறகு கட்டிட்டு வந்து அவளை பாசமா அவளை பாதுகாத்து இன்னும் கொடுத்து சந்தோஷமா அவளோட குடும்பம் பண்ண அவன் நம்ம குழந்தைய அவள் வயிற்றுல சுமந்து அதாவது ஈ கிடைக்காத எறும்பு கிடைக்காம பெத்து வளர்த்து ஆளாக்கி வளர்ப்பார். அதான் அந்த ஊரா பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். நாங்க தான் 3 மாசத்துல இப்ப தாடி வளர்த்துக்கிறோம். எதுக்கு? ஊட்டி வளர்க்கறதுக்கு பிள்ளைய. எதுக்குடா தாடி வளர்க்குறீங்க? அப்பதான் கொண்டாடி மொழா இருக்குது தெரியும். அப்படி தெரியறதுக்கிட்ட வயிற்றுல இருக்கு குழந்தை வயிற்றுல கருத்தரிச்சிருக்கும் போது எதையும் வந்து கட் பண்ண கூடாதுடா. முடியா இருந்தாலும் சரி எதையுமே கொலை செய்யக்கூடாது. அதுக்குதான் கோழி கடை வச்சுக்கிட்டு நான் தினம் கொலை செய்யணும். அதெல்லாம் செய்யக்கூடாது. பஞ்சமா பாதகம்
சரிங்க. கல், காமம், சூது, கொலை இதெல்லாம் பஞ்சமா பாதகம். இதை செய்யறவா எல்லாம் எம்மா காசு பணம் வந்தாலும் அது மட்டும் போயிட்டு தான் இருக்கும். சரிங்க. பின்னாடி அவன் போறானே கட்டையில அப்ப பார்த்தாலும் தெரியும் அவன் வேலை. சரி இருக்கட்டும். சரி போக மனைவியா இருக்கக்கூடிய மனைவி கலைவாணி இருந்தா அடுத்தா சீக்கிரம் போ. இப்படியாக வேணாக பிரம்மதேவன் மனைவியா இருக்கக்கூடிய கலைவாணி அடிக்க கலைவாணி தான்